ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் புளிக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். வாங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முருங்கைக்காய் கட் பண்ணிட்டேங்க. சின்ன வெங்காயம் தோல் உரித்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டேன். 2 குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு கட்டி பூண்டு வந்து உரித்து வச்சுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, புளியும் ஊற வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நாட்டு முருங்கைக்காய், நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது புளிக்குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்க மறந்துட்டேன். ஜீரகம் சேர்த்து பண்ணோன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குவோம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது புளிக்குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது. இங்கே அதாவது பெரம்பலூரில் சின்ன வெங்காயம் நல்லா தான் இருக்கும் எப்போவுமே. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். புளி குழம்புன்றதுனால நம்ம புளி சேர்த்து தான் வைக்க போகிறோம். அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் குட்டி குட்டியாக 2 தக்காளி தான் எடுத்திருந்தேன். அதையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நான் 2 தான் சேர்த்துருக்கேன். அதாவது புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு மட்டும் மத்தியானம் சாப்பாட்டோட மட்டும் தான் சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சமாக வச்சா போதும் அப்படிங்கிறதுனால 2 முருங்கைக்காய் தாங்க எடுத்திருந்தேன். அதையும் சேர்த்து வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு. கொஞ்சம் வதங்கினதும் இப்போ இதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே வந்து மிளகாய்த்தூளெல்லாம் நல்லா வதக்கிட்டோன்னா மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போயிட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இன்னும் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ புளி தண்ணியும் சேர்த்துடலாம். புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சிட்டேன். புளி தண்ணியும் இப்போது சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி வச்சுருவோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா திக்காகியும் வந்துருச்சு கொஞ்சம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் குழம்பு வச்சேன். தண்ணியாக தான் வேணும்னு வீட்டில் சொன்னதால் கொஞ்சம் தண்ணியாகவே தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. திக்காக வைக்கல இன்றைக்கி. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் மட்டும்தான், தேங்காய் நிறைய ஊற்ற வேணாம். கொஞ்சமாக அரைச்சி சேர்த்தாவே நல்லாயிருக்கும். நிறைய சேர்த்தோன்னா அது ஒரு மாதிரி அந்த குருமா மாதிரி வந்துடும். அதனால் லைட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சுங்க. அவ்வளோதாங்க, புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி தண்ணியாக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கூட அப்பளம் இருந்தால் போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் நான் சாப்பிட போகிறேன். அப்பா நேற்று என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. சப்போட்டா பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சப்போட்டா பழமும் அப்பா மாதிரியே ஸ்வீட்டாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.